பல தடவை நான் உன்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன், அதுக்கப்புறமா தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். சரிப்பா, நீ இப்படிதான் திட்டிட்டே இருப்பியா இல்ல என்கிட்ட அன்பா பேசுவியா? ஆமாப்பா. அப்புறம் போன வாரம் எங்க போயிருந்த? எனக்கு இப்போ ரொம்ப தாகமா இருக்கு. என்ன சார், சுகர்லாம் கண்ட்ரோலா இருக்கா? சாப்பிடவும் ஏதாவது வாங்கிட்டு வரேன். நீ இங்கேயே இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். நான் போய் வாங்கிட்டு வரேனே. எவ்வளவு நேரம் நடப்பீங்க? சரியா? ஓகே. ஆனா சினரியா சூப்பரா இருக்கு. இந்த இடத்தை விட்டு ஒரு இன்ச் கூட அசைய கூடாது. நான் வர வரைக்கும் இங்கேயே நிக்கணும். சரியா? டெய்லி வாக்கிங் கூட்டிட்டு வருவியா? ஓகே மேடம், நீங்க திரும்பி வர்ற வரைக்கும் நான் ஒரு இன்ச் கூட நகர மாட்டேன். Thank you, bye. நடந்துட்டு அப்படியே போலாம். காலேஜ் லைஃப்ல எப்படி இருக்கு? பரவாயில்லையா? உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போவேன். டைம் ஆச்சு, சீக்கிரம் போலாம். Excuse me. I'm sorry. இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியுது. ஆனால் உங்ககிட்ட நான் சொல்லி தான் ஆகணும். என்ன சொல்லி தான் ஆகணும் மேடம்? நீங்க தப்பான ஆளுகிட்ட பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, என்கிட்ட அதிக நேரம் இல்லை. நீங்கள் என்ன வேலை செய்ய சொன்னீங்களோ அதை நான் பண்ணி முடிச்சாச்சு. பட் உங்களுக்கு தெரியுமா, அதில் நிறைய தப்பு நடக்கும். நிறைய அப்பாவி மக்கள் செத்து போயிடுவாங்க. மக்கள் செத்து போவாங்களா? நீங்க என்ன பேசுறீங்க? அதையும் என்கிட்ட சொல்றீங்க? இங்க பாருங்க, என்கிட்ட நிறைய நேரம் இல்ல. அது அவங்க என் பின்னாடியே இருக்காங்க. நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. யார் இவங்க? இவங்க யாருன்னு தெரியல, திடீர்னு வந்து பேசுறாங்க. வினய் உனக்கு எப்படி தெரியும்? வினய்? எந்த வினய்? ரொம்ப ஓவரா ஆக்ட் பண்ணாது சரியா? இவன் தான் வினய். இவன் கிட்ட தான் இவ்வளோ அன்பா பேசிட்டு இருந்து. சொல்லு, எப்படி தெரியும்? இங்க பாருங்க, இன்ஃபேக்ட் நான் கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இவரு தெரியாது. அட, விசித்திரமான பொண்ணு. இதுக்கப்புறம் வழியே இல்லையே, எப்படி போறது? ஹலோ சார், ப்ளீஸ். என்னாச்சு? ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். உங்களுக்கு கேட்டுக்கிறேன். ஆமா, அந்த ஆளு என்ன யாருங்க? பண்ணிடுவா. என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். ப்ளீஸ் நீங்க என்ன சொல்றீங்க? ஹெல்ப் பண்ணுங்களேன். இது சிஐடி கிட்ட கொடுத்துருங்களேன். என்ன? கத்தியோட காய மாதிரி தெரியுது. 2-3 நாள் முன்னாடி பட்ட மாதிரி இருக்கு. இப்படி அடிபட்டு இருந்தும் இந்த பொண்ணு இங்க என்ன பண்றதுக்காக வந்தா? பூர்வி, இத திருப்பி போடு. சார், குண்டடிபட்டிருக்கு. குண்டடிபட்டிருக்க? இந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் இருக்கு, அவன் எப்படி ஷூட் பண்ணிருப்பான்? அதுதானே ஆச்சரியம். அப்படியே ஷூட் பண்ணியிருந்தாலும் அந்த சத்தத்தை யாராவது கேட்டிருப்பாங்களா? இத்தனை பேர் இருந்திருக்காங்களே. ஹலோ, நீங்க இந்த இடத்துல எதையாவது பாத்தீங்களா? சார், அந்த பொண்ணு என்னவோ சொல்ல வந்தா. அந்த பொண்ணு யாரையோ பார்த்து பயந்து ஓடுற மாதிரியே இருந்தது. அப்புறம் திடீர்னு கீழே விழுந்துட்டா. என்ன சொல்றதுக்கு வந்தா? சார், அது யார் மூலியமோ அவளுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா சொல்ல வந்தா. அதோட என்கிட்ட ஒரு என்வலப் கொடுக்க வந்தா. இது சிஐடி கிட்ட கொடுத்துருங்களேன். அந்த என்வலப் எங்க? சார், அது அவளோட கையில இருந்து தவறி தண்ணியில விழுந்துருச்சு. சரி, உங்கள யாருக்காச்சும் இந்த கன் ஃபயர் சவுண்ட் கேட்டுச்சா? இல்ல சார். துப்பாக்கி சுடுற சத்தமும் கேட்கல, அது யாருன்னு பார்க்கல. அப்ப யார் தான் சுட்டது? தயா, அபிஜித், இந்த பொண்ணு இங்கிருந்து வந்திருக்க மாட்டா. வந்தா இந்த பக்கமா தான் வந்திருக்கணும். கொஞ்சம் அங்க போய் செக் பண்ணுங்க. அங்க போய் விசாரிங்க. சார்.
அபிஜித் சார், அபிஜித் சார், சார், தயா சார். சார் நாங்க உங்களோட மிகப்பெரிய ஃபேன். ஹரியானால இருந்து மும்பைக்கு இங்க வந்திருக்கோம். ஆமா சார், போன தடவை ஹரியானாவுக்கு கேஸ் சால்வ் பண்ண வந்தீங்களே, அப்ப எங்க கண்ணால பார்த்தோம் சார். நீங்க உயிரை பணைய வச்சு எதிரிகளை சூப்பரா பிடிக்கிறீங்க சார். வரும்போது எங்களுக்கு ஒரே ஒரு கனவு தான் இருந்துச்சு, உங்களை கண்டிப்பா பார்க்கணும். இப்போ நீங்க இங்க முன்னாடியே நிக்கிறீங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களோட மிகப்பெரிய ஃபேன் சார். எங்க காலேஜ் பொண்ணுங்க இங்க எல்லாருமே உங்களோட ஃபேன் தான் சார். எவ்வளவு அழகா இருக்கீங்க. பார்ப்பதையா, ஹரியானால இருந்து உன்னை பார்க்கறதுக்கு ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க சிஐடிஸ் அப்புறம் என்னோட மிகப்பெரிய ஃபேனா இருக்கீங்க. ஆனா இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்கியூஸ் மீ சார், ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். நாங்க அபிஜித் சாரோட ஃபேன். ஏன் ஃபேனா? தேங்க்யூ தேங்க்யூ. பார்த்தியாதையா, உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க. அபிஜித் சார், எங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கோங்களே, ஒரே ஒரு போட்டோ ப்ளீஸ். ஒரு நிமிஷம். இந்த ஃபோட்டோஸ் ஆட்டோகிராஃப் எல்லாம் நம்ம அப்புறமா எடுத்துப்போமே. இதோ உங்க தெரியுதுல, உங்களுக்கு அங்கே ஒரு பொண்ணை கொலை பண்ணி போட்டிருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் பார்த்தீங்களா? அதை பற்றி தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லலாமே. எஸ் சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு ஒரு பையன் கூடயும் ஒரு பொண்ணு கூடயும் பேசுறத பார்த்தோம். ஆமா சார், அவங்க பேசிட்டு இருந்ததை பார்த்தபோது ஏதோ சண்டை போடுற மாதிரியே இருந்தது. அது யாரா இருக்கும்? சரி, வேற யாராச்சும் ஏதாச்சும் பார்த்தீங்களா? ஆமா சார், பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு நான் உங்களை பார்த்தேன். உங்க பேர் என்ன? சார், என் பேர் சஞ்சய். டெய்லி இங்கே வாக்கிங் வருவேன். சார், இந்த பொண்ணு 2 பேர் கூட பேசுறத நான் பார்த்தேன் சார். அப்புறம் அவங்க போயிட்டாங்க. சரி, அவங்க வண்டியில் வந்தாங்களா? சாரி சார், அதை சரியாக கவனிக்கல. அது இருக்கட்டும், அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு பாத்தீங்களா? இல்லை சார், என்னால் பார்க்க முடியல. சரி, நீங்கள் இவங்கள கண்டிப்பாக உன்னிப்பாக பார்த்துருப்பீங்க இல்லையா? அவங்க எப்படி இருந்தாங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? ஆமா சார், நாங்க பார்த்தோம். சரி, அவங்கள ஸ்கெட்ச் பண்ண எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, சரியா? நரிமன் பாயிண்டில் இன்று பட்டப்பகலில் யாரோ ஒருவன் ஒரு பெண்ணை கொலை செய்திருக்கிறான். சிஐடி விசாரணையில் இறங்கிவிட்டார்கள். இதில் சம்பந்தப்பட்ட இருவரை தேடி வருகிறார்கள். இறந்து போன பெண்ணை பற்றி சிஐடி விசாரித்துக் கொண்டு வருகிறார்கள். ஆயிரக்கணக்கானோர் நரிமன் பாயிண்டில் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது இந்த கொலை அரங்கேறியிருக்கிறது. கொலைக்காரன் யார் என்று யாருக்குமே தெரியவில்லை. விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது. சிஐடிஸும் மும்முரமாக விசாரித்துக் கொண்டு வருகிறார்கள். கொல்லு, ரிமோட்டை கொடு. சம்பவம் நடந்த இடத்தில் இருப்பவர்களை நன்கு விசாரணை செய்த பிறகு சிஐடி இருவரை சந்தேகப்படுகிறார்கள். சிஐடி அவர்களின் படங்களை வரைந்து அவரை தேடுகிறார்கள். உங்களின் டிவி ஸ்கிரீனில் வரும் முதல் படமானது அந்த பெண்ணுடையது. அவர்கள் சொல்வது என்னவென்றால், அந்த நேரத்தில் அவள் நரிமன் பாயிண்டில் இருந்தாளாம். இறந்து போன பெண்ணின் கொலையை பற்றி நிச்சயமாக அவளுக்கு தெரியும் என்கிறாள். அப்பா, ரியாவை காட்டுறாங்க. ரியா, இதெல்லாம் என்னது? அவங்க யாரோட கொலைய பத்தி பேசுறாங்க? இது அடுத்த படம் அந்த பையனுடையது. சம்பவம் நடந்த போது அந்த பெண்ணுடன் இவன் இருந்தான். இறந்து போன பெண் இறப்பதற்கு முன்பு இறந்து போன பெண்ணிடம் இவர்கள் பேசியதாக அங்கிருக்கும் மக்கள் கூறுகிறார்கள். யார் அவன்? எதுக்காக நீ அவன் கூட நரிமன் பாயிண்ட்டுக்கு போன? அப்பா, நான் என் ஃப்ரெண்டு பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் நான் வினய் கூட நரிமன் பாயிண்ட்க்கு போனேன்ப்பா. வினயா? யாரு வினய்? வினய், அவனு தான் அந்த ஸ்கெட்சில் வரைஞ்சிருக்காங்க. அப்பா, அவன் என்னோட ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான்ப்பா. ஃப்ரெண்டோ இல்ல விரோதியோ? நீ என்னம்மா, எதுக்காக இப்படி எல்லாம் போய் மாட்டிக்கிற? அதோட நீ யார கொலை பண்ண? ஐயோ இல்லப்பா, நான் யாரையும் கொலை பண்ணலப்பா. நான் எதுவும் பண்ணல. சரி, நீ கொலை பண்ணலனா சிஐடி காரங்க ஏன் உன்னை தேடுறாங்க? எல்லா இடத்துலயும் ஓ ஸ்கெட்ச் தானே காட்டுறாங்க. உன்னதானே எல்லாரும் கொலைகாரின்னு சொல்லுவாங்க. வினய் என்னை இப்படி மாட்டி விட்டுட்டானே. சார், நானும் வினயும் நரிமன் பாயிண்ட்க்கு ஊர் சுத்த தான் போனோம். அந்த பொண்ணு யாரு என்னன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். அவளுக்கு வினய தெரிஞ்சிருந்தது. ஏன்னா அவ வினய் கிட்ட பேசிட்டு இருந்தா சார்.
வினய் கூட நீ நரிமன் பாயிண்ட்டுக்கு போயிருக்க. அங்க அந்த பொண்ணு வினய் கூட பேசுறதையும் நீ பார்த்திருக்க. ஆனா நீ இப்ப என்ன சொல்ற? ஏற்கனவே அந்த பொண்ணு வினய்க்கு தெரியும். ஆமா சார், அப்படி இருக்கலாம். ஏன்னா நான் வினய் கிட்ட கேட்டேன் அந்த பொண்ணுகிட்ட என்ன பேசிட்டு இருந்தேன்னு. அவன் சரியா பதில் சொல்லல. அந்த பொண்ணு தனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான். அந்த பொண்ணுக்கு குண்டடி படும்போது நீங்க எங்க இருந்தீங்க? சார், அந்த பொண்ணு எங்களை விட்டு தள்ளி போயிட்டா. அதுக்கப்புறம் அங்க இருக்க மக்கள் கத்துற சத்தம் எங்களுக்கு கேட்டது. நாங்களும் ஓடி போய் அந்த இடத்துல பார்த்தோம். அந்த பொண்ணு அங்க செத்து கிடந்தா. வினய் சொன்னா நம்ம அங்கே நின்னுட்டு இருந்தா நம்ம மாட்டி போன்னு. கண்டிப்பா வினய்க்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிருக்கு. சரி, ஒன்று பண்ணு. அவனுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளு. எங்கேயாவது மீட் பண்றதுக்கு கூப்பிடு. சிஐடி பியூரோல இருக்கேன்னு அவன்கிட்ட சொல்லாத, சரியா? ஓகே சார். சார், ஃபோன் எடுக்கல. எப்படி எடுப்பான்? தப்பிக்கிறதுக்கு ரெடியா இருப்பான். யார் இது போன்ல? அன்னோன் நம்பரா? எடுக்கலாமா வேணாமா? ஹலோ ஹலோ வினய், ஆமா நான் தான். யார் பேசுறது? இங்க பாருங்க, இங்க உங்க பிரதருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. என்ன? அண்ணாவுக்கு ஆக்சிடென்ட்டா? நான் கால்பாத்தீவுல தான் இருக்கேன். எங்க நடந்திருக்கு? கலி நம்பர் 3. ரோட் நம்பர் 3யா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். நான் உடனே வந்துடுறேன். இதுதான் ரோட் நம்பர் 3. ஹலோ ஹலோ, நான் ரோட் நம்பர் 3க்கு வந்துட்டேன். இப்போ எங்க இருக்கீங்க? இங்க பாருங்க, உங்க பிரதரை ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். சரி, நீங்க எங்க இருக்கீங்க? மகேஷ் அப்பள கடைக்கு வெளியே நிக்கிறேன். நான் எங்க வரணும்? இங்க பாருங்க, எங்க இருக்கீங்களோ நீங்க அங்க இருந்து லெஃப்ட்ல நீங்க திரும்பிடுங்க. அங்க நீங்க வந்துட்டீங்கனாலே மதன் ஸ்வீட்னு ஒரு கடையை நீங்க பாப்பீங்க. மதன் ஸ்வீட்ஸா? மதன் ஸ்வீட்ஸ் எங்க இருக்கு? ஏய் தம்பி, மதன் பாயா, அவன் கிட்ட இருந்து ஸ்வீட் எல்லாம் வாங்காதப்பா. அவன் கிட்ட எந்த ஸ்வீட் வாங்கினாலும் நல்லாவே இருக்காது. நீ ஒண்ணு பண்ணு, அதோ அங்க சிக்கன ஸ்வீட் கடை இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். அங்க போய் நீ வாங்குப்பா, ரொம்ப நல்லா ருசியா இருக்கும், தெரியுமா? போ போ. இங்க பாருங்க, நான் ஸ்வீட் வாங்குறதுக்காக இங்க வரல. மதன் ஹல்வா கடை எங்க இருக்கு அதை மட்டும் சொல்லுங்க. அட, இத முதல்லயே சொல்லலாம்ல, என் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்ட. ஐயோ, சரி ஒரு வேலை பண்ணு, இதோ என் கூட வா. இதோ இந்த பக்கம் போ. நேரா போனா மதன் கடை வந்துரும். அப்படியே நீ இந்த பக்கம் போனேன்னு வெச்சுக்க, நான் சொன்ன ஸ்வீட் கடை வரும். போ. அட ஏ தம்பி நில்லு. இங்க வா. ஏய், இதுக்கு முன்னாடி உன்னை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். எங்கன்னு சொல்லு. என்னையா? இருக்காது. நான் இப்பதான் முதல் தடவை வரேன். நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏய் தம்பி நில்லுப்பா. ஆர்த்தி அக்கா, என்னாச்சு? அடா, ஏய் இவ போட்டோவை டிவில காட்டினாங்களே. I will tell to CID.
அண்ணா எங்க? உன் பேர் தான் வினயா? ஆமா. சீக்கிரம் வா, உன்னோட பிரதர் ரொம்ப நேரமா உன்னை கூப்பிட்டு இருக்காரு. வா. அண்ணா அண்ணா அண்ணா, என்ன இப்படி ஆயிடுச்சு? நம்ம கிட்ட இப்ப நேரமே இல்லை. இங்க வந்து சேர்றதுக்கே நேரம் ஆயிடுச்சு. சார் சார், எந்த லேடி ஃபோன் பண்ணாங்களோ அவங்க லோக்கல் லேடி தான், இங்கே தான் இருப்பாங்க. நாம ஈஸியாக தேடி கண்டுபிடிக்கலாம். ஒரு ஃபோனை போட்டு எங்க இருக்காங்கன்னு கேளு. ஹலோ. அட இங்க 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 பாருங்க, நான் இங்க நிக்கிறேன் பாருங்க. அட இங்க இங்க பாருங்க, வாங்க. நான் தான் ஃபோன் பண்ணேன். வினய் எங்க? முந்தானையில கட்டிக்கிட்டா சுத்துறேன். இவ்ளோ லேட்டா ஆடி அசைஞ்சு வந்தா அவன் போக தான் செய்வான். ஓடி போயிட்டான். ஓடிட்டானா? ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. அங்க ஆம்புலன்ஸ் நின்னுட்டு இருந்தது. பக்கத்துல ஒரு அழகான நர்ஸ் வர நின்னுகிட்டு இருந்தா. அவ கூட கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவ கூடவே ஆம்புலன்ஸ்ல ஏறி உட்காந்து ஓடிட்டான். சரி, அந்த ஆம்புலன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அக்கம்பக்கத்துல கேட்டு பாரு, அந்த ஆம்புலன்ஸ் நம்பரை பார்த்தாங்களா? தோடா, எல்லார்கிட்டயும் ஏன் கேட்கணும்? நான் தான் நடந்ததை விளக்கமா சொல்லிட்டேன்ல. இத பாரு, இதுல நம்பர் இருக்கு பாரு. பாருங்க. பங்கஜ், இந்த ஆம்புலன்ஸை ட்ரேஸ் பண்ணு. இப்ப இது எங்க இருக்குன்னு பாரு. அது வரைக்கும் நாம இந்த வினய பத்தி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஜாலியா இருக்கல்ல? நீங்க யாரு அத சொல்லுங்க. என்னைய கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? நான் என்ன கெடுதல் பண்ண? நீ ரொம்ப சரியா சொன்ன. நீ எந்த ஒரு கெடுதலையும் பண்ணல. அது எங்களோட பொருள் ஒண்ணு உன்கிட்ட இருக்கு, அதை கொடுத்துரு, நாங்களும் ஒண்ணு விட்டுடுறோம். அது என்னது? பாக்கெட் எங்க இருக்கு? எந்த பாக்கெட்? இங்க பாருங்க, எனக்கு எந்த பாக்கெட் பத்தியும் எதுவும் தெரியாது. எனக்கு மூடு, வாய மூடு. எனக்கு தெரியும், அன்னைக்கு அந்த பொண்ணு அந்த பாக்கெட்டை உன் கார்ல தான் வச்சிருந்தா. இப்ப அது எங்க இருக்கு சொல்லு. என்ன சொல்றீங்க? எந்த பொண்ணு? அதே பொண்ணு உன்னை நரிமன் பாயிண்ட்ல பார்த்தாலே. அதோட நீயும் அவகிட்ட என்னமோ பேசுனியே, சொல்லு. இங்க பாரு, எங்களுக்கு தெரியும் நீ எதுக்கு பின்னாடி அலையிறியோ அதுக்கு பின்னாடி நாங்களும் அலையிறோம். அது என்னது? தங்கம், கோல்ட், கோல்ட். பார்த்தல உன் பிரதர் பண்ண வேலைய? நான் பல தடவை சொன்னேன், தலையில தூக்கி வச்சுட்டு ஆடாதேன்னு சொன்னேன். எங்க போறான் எங்க வரான்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இப்ப அனுபவி, நல்லா அனுபவி. அடடே, யார் நீங்க? எதுக்கு உள்ள வரீங்க? நாங்கெல்லாம் சிஐடிஸ். நாங்க ஏன் வந்திருக்கோம்னு உங்களுக்கும் தெரியும். இங்க பாருங்க, நீங்க எதையோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க வந்திருக்கீங்க. என் பையன் இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டான். அவன் அந்த காரியத்தை செஞ்சானா இல்லையான்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம். இப்போதைக்கு அவன் ரூமை மட்டும் நாங்க செக் பண்ணோம். செக் பண்ணணுமா? அது எப்படி நான் பர்மிஷன் கொடுப்பேன் உங்களுக்கு? வாரண்ட்டும் இல்ல, ஆர்டரும் இல்ல. இங்க பாருங்க, உங்களுக்கு என்னை பத்தி தெரியாது. என் பேரு லக்ஷ். இந்த சிட்டில எனக்கு ரெப்புடேஷன் இருக்கு. பர்மிஷன் இல்லாம உங்களால இந்த இடத்த செக் பண்ண முடியாது. உங்க சீனியர் கிட்ட நான் உடனே பேசி ஆகணும். மிஸ்டர் லக்ஸ், உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க கொஞ்சம் பவர்ஃபுல்லான பர்சன் தான். ஆனா சீனியரோட பேரை சொன்னதுக்கே நான் பயப்படுவேன் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க யாரை வேணாலும் கால் பண்ணிக்கோங்க. வினயோட ரூம் எங்க இருக்கு? அது அங்க சார், அங்க இருந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட். எந்த தங்கத்தை
நாங்க திருட முயற்சி பண்றோமோ அது நீ தனியா எடுத்துக்க பாக்குறியா? ஆ? அட என்ன? அட கார் இங்க இருக்கு. ஓ தயா, ம் இத பாரு. இங்க ரியாவும் இருக்கா, கூடவே சஞ்சனாவும் இருக்கா. அந்த பொண்ணு யாரு, எங்க இருந்து வந்திருந்தான்னு எதுவுமே தெரியாது சார். 3 பேரும் ஒரே போட்டோல இருக்காங்கன்னா அப்ப கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா சஞ்சனாவை தெரியாதுன்னு தான் ரியா சொன்னா. ரியாவை திரும்ப கண்டிப்பா மீட் பண்ணும். இந்த பாக்கெட் யாரோடது? என் பேக்ல எப்படி வந்தது? இதுல என்னவோ எழுதி இருக்கு. ஐ see. இதான் விஷயமா? நீ நீ இதுக்கு பின்னாடி இருக்கியா? இது கோடிக்கணக்கான மேட்டர். ஹலோ, யாரு? எந்த பாக்கெட்டை நீ தேடிட்டு இருக்கியோ அந்த பாக்கெட் இந்த நேரத்துல என்கிட்ட இருக்கு. ரியா, நீயா? அந்த பாக்கெட் உன்கிட்ட எப்படி வந்தது? அந்த பாக்கெட் என்கிட்ட எப்படி வந்ததுன்னு இது உன் கேள்வியா இருக்க கூடாது. இந்த பாக்கெட் உன்கிட்ட எப்படி வந்து சேரும்னு அதை பத்தி பேசு. ஓ, உனக்கு என்ன வேணும்? சும்மா 50 லட்சம் ரூபாய். நல்லா கேட்டுக்கோ, நீ ஏதாவது திருட்டுத்தனம் பண்ண முயற்சி பண்ணா அப்போ இந்த பாக்கெட்டை நான் நேரா சிஐடி கிட்ட கொடுத்துருவேன். இங்க பாரு, பணம் உனக்கு கிடைச்சிரும். பாக்கெட்டை யார்கிட்டையும் கொடுத்துறாத. இவங்க எல்லாரும் யாரு? ஒருவேளை இந்த பாக்கெட்டை தேடி வந்திருக்கலாம்.
ரியா இங்க இல்லையே. அட அவ வீட்டுல தான் பாக்கெட் வச்சிருப்பா, நல்லா தேடி பாருங்க. அட அங்க பாரு, அவ தப்பிச்சு ஓடுறா. ஏய் சீக்கிரம் போ, அவளை பிடி விட்டுறாத. சார், நாங்க கொஞ்ச நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே போயிருந்தோம். திரும்பி வீட்டுக்கு வந்தா வீடு இப்படி அலங்கோலமா இருக்கு சார். ரியோவையும் வீட்டுல காணோம். ரியாவுக்கு போனை போட்டு அவன் எங்க இருக்கான்னு நீங்க கேட்கவே இல்லையா? நான் முயற்சி பண்ணேன் சார், ஆனா அவ மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சார் ஆ? சார், இவரோட பக்கத்து வீட்டுக்காரரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கார் வந்துதான், அதுல இருந்து 3 பேர் இறங்கி இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்களாம். அப்படியா? ஹலோ, காரோட நம்பர் பாத்தீங்களா? எங்க? ஓகே, யா தேங்க்யூ. அந்த ஆம்புலன்ஸ் திருப்பி அதே ஏரியாவுக்கு வந்திருக்கு. சிசிடிவி கேமரால தெரிஞ்சிருக்கு. நீ வேனுக்கு பின்னாடி போ, நான் ரியாவை பாத்துக்கிறேன். அவ உயிருக்கு ஆபத்து. அக்கம்புக்கு தேடி பார்ப்போம். அந்த ஆம்புலன்ஸ் இங்கே தான் இருக்கணும். சார், இங்க இருந்து போயிட்டாங்க போல இருக்கு. இது என்ன வண்டி? இத பாரு, இந்த இடத்துல ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பிச்சு எடுத்திருக்காங்க. சார், வேனோட நம்பரும் வேற. இங்க பாருங்க, வேற நம்பர். அப்படின்னா இந்த வண்டியில ஆம்புலன்ஸ்ன்ற ஸ்டிக்கரை ஒட்ட வச்சுட்டு மேல லைட் எல்லாம் போட்டு இது ஆம்புலன்ஸா மாத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த நம்பர் பிளேட்டையும் மாத்திருக்காங்க. இங்க பார்க் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிட்டாங்க. சார், யார் இந்த வண்டியில உட்கார்ந்திருந்தாலோ அவங்க அக்கம் பக்கத்துல தான் இருப்பாங்க. அக்கம் பக்கத்துல தான் இருக்கணும். ஆனா இந்த ஹோட்டல்லையும் இருக்கலாம். உள்ள போய் கேட்போம், ஏதாவது பாத்தீங்களான்னு. பூர்வி, அபிஜித்துக்கு போனை போடு. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. நாங்க சிஐடி ஆஃபீஸர். சிஐடியா? ஆமா, உங்க ஹோட்டலுக்கு வெளியே ஒரு வெள்ளை வேன் நிக்குது இல்லையா? இது உங்க ஹோட்டல் தான்? இல்ல சார், அது ஹோட்டலோடது இல்ல. ஹோட்டல்ல கெஸ்ட் இருக்காங்க, அவங்க வேன். அவங்க எந்த ரூம்ல இருக்காங்க? சார், ரூம் நம்பர் 101. இப்போ உள்ள இருக்காங்களா? ஒரு நிமிஷம் சார், சாவி இங்க இல்ல. அப்ப ரூம்ல தான் இருக்கணும். ரூமுடைய டூப்ளிகேட் கீ இருக்கும்ல? இருக்கு சார். சரி, கொடுங்க. அதையா? ரூம் நம்பர் 101. ஏய், யாரு? என்ன அடிக்காத, அடிக்காத தம்பி, என்ன அடிக்காதீங்க. நாங்களா சிஐடிஸ். பயப்படாத. சார், இது வினய். ஆமா சார். சார் சார், சில பேர் ஒரு பாக்கெட்டை தேடிட்டு இருக்காங்க. அந்த பாக்கெட்ல என்ன இருந்துச்சு? அவங்க சொல்றது அதாவது நரிமன் பாயிண்ட்ல செத்த ஒரு பொண்ணு அவ சாகிறதுக்கு முன்னாடி என் கார்ல ஒரு பாக்கெட்டை வச்சாளா. பாக்கெட் வண்டியில இருந்துச்சா? சார் பாக்கெட் இருந்தது.
பாக்கெட் எங்க இருக்கு? பணம் கொண்டு வந்திருக்கியா? பணம் உனக்கு கிடைச்சிரும். முதல்ல பாக்கெட்டை கொடு. முதல்ல பணத்தை கொடு, அப்புறம் பாக்கெட். என் பாக்கெட் எங்க? பணம் கொடுத்தாச்சுல்ல, அப்போ பாக்கெட்டும் கிடைச்சிரும். கொஞ்சம் பொறுமையா இரு. நில்லு. யாராலையும் என்கிட்ட இருந்து நயா பைசா புடுங்க முடியாது. ஆனா நீ என்ன நினைச்ச? நீ 50 லட்சத்தோட போயிடுவியா? உன் கதை முடிஞ்சது. ரீனா, ரீனா நீயா? நீ இங்க என்ன பண்ற? நீ என்னடா நினைச்ச? நீ செய்யற வேலை எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? எனக்கு எதுவும் தெரிய வராதா? நீ என்ன பண்ற ரீனா? நான் உன்னுடைய புருஷன். என்னடா புருஷன்? உன்னால முடிஞ்சா தினமும் ஒரு பொண்ணை வச்சுப்ப. ரீனா ப்ளீஸ் டோன்ட் கில் மீ. என்ன நடக்குதுங்க? நில்லுங்க. ஏய் நில்லுங்க. நில்லு நில்லு. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார். பணத்தை பார்த்ததும் நான் குருடாயிட்டேன். அதுவும் அந்த பாக்கெட் என்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நான் லக்ஷை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சேன். லக்ஷ் பெரிய பணக்காரன். ஸோ நான் நினைச்சேன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலான்னு. நான் தான் சஞ்சனாவை ராக் மீராவோட கேங்கை கண்காணிக்க சொன்னேன். அவளுக்கு ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சா அவ என் கார்லயே அதை வச்சிடுவா. ஆனா அவ என்னை பார்த்ததே இல்ல. அதானே, அங்கதான் நீ பெரிய தப்பு பண்ணிருக்க. ஆனா அந்த பொண்ணு பாக்கெட்டை எதுக்காக உன் கார்ல வச்சா? எனக்கு தெரியாது சார். அதோட அந்த கார் என்னோடது இல்ல. அவ்வளவு ஊரை சுத்தி காட்டுறதுக்காக என் அண்ணனோட காரை வாங்கிட்டு வந்தேன். அண்ட் அங்கிளோட ஜாக்கெட்டையும் போட்டுக்கிட்டேன். எப்ப வினய் உன்னோட காரையும் ஜாக்கெட்டையும் போட்டுட்டு நரிமன் பாயிண்ட்டுக்கு போனானோ அத சஞ்சனா பார்த்திருக்கா. கார்ல நீ இருக்கிறதா அவ நினைச்சா. லக்ஷ் நீ, அதனால அவ நீன்னு நினைச்சு வினய் கிட்ட பேசியிருக்கா. அதோட அந்த பாக்கெட்டையும் காருக்குள்ள போட்டிருக்கா. அது சரி, தங்கம் திருடுற பிளான் என்னது? அது நாங்க தங்கத்தால நிரம்பிய ட்ரக்கை திருட பிளான் பண்ணோம். ஆனா அந்த ட்ரக்கை ஸ்பெஷல் சாவியால் தான் திறக்க முடியும். அந்த சாவியை சஞ்சனா எங்க கிட்ட இருந்து திருடிட்டா. அந்த சாவியை திருடிட்டு இவனுக்கு கொடுக்கறதா இருந்தது. சொல்ல போனா லக்ஷு கூட கோல்ட திருட பிளான் பண்ணியிருக்கா. ஒருவேளை சாவி கிடைச்சிருந்தா கோல்ட திருடு இருப்பா. என்ன லக்ஸ்? ஆனா இங்க என்ன தப்பு நடந்திருக்குன்னா சாவி ரியா கிட்ட போயிருச்சு. ஆனா இதுல ஒரு விஷயம் நிச்சயம், லக்ஷ் சஞ்சனாவை கொலை பண்ணல. இல்லையா ரீனா? எனக்கு லக்ஷோட பிளான் தெரிஞ்சு போயிருந்தது. இன்னொரு விஷயமும் தெரிஞ்சது. சஞ்சனா அந்த பாக்கெட்டை இவனுக்கு கொடுக்கறதா இருந்தது. நான் சஞ்சனாவை எப்படியாவது தடுக்கணும்னு பார்த்தேன். ஏன்னா ஒருவேளை இவன் தங்கத்தை திருடி இருந்தா தன்னோட செக்ரட்டரியோட ஓடி போயிருப்பான். அதனாலதான் சஞ்சனாவை இவன் கையால சாகடிக்க வேண்டி இருந்தது. ஆனாலும் அந்த பாக்கெட் என் கைக்கு வரவே இல்லை. நான் அந்த தங்கத்தை திருடத்தான் இருந்தேன். அது மட்டும் இல்ல, எனக்கு இன்னொரு ஆசையும் இருந்தது. அங்க நடக்கக்கூடிய திருட்டு பழிய மொத்தமா இவன் மேல போட இருந்தேன். பணம் தங்கத்துக்கு பேராசப்பட்ட நீங்க ஒரு பொண்ணோட உயிரை பறிச்சிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு கடுமையான தண்டனை காத்திருக்கு. ரிலாக்ஸா உட்காருங்க. ஜெயிலுக்கு பின்னாடி நிம்மதியா கம்பு எண்ணுங்க.